படத்துல நாட்டுல ஊழல் கரப்ஷன் அதிகமா இருக்கு. ஒரு நல்ல இதுக்கு வேல்யூ இல்லை. காந்தியெல்லாம் நம்ம வந்து வெறும் ரூபா நோட்டில் தான் பார்க்குறோமே ஒழிய ப்ராக்டிக்கலாக அவருடைய கருத்துக்களை நம்ம இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. சுதந்திரத்துக்காக போராடினவங்களுடைய இதெல்லாம் எஃபெக்டிவ் இல்லை. நாடு வந்து அவ்வளோ ஊழல் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் இந்த காலம் சமாளிக்க முடியல. விஜய் ஏழையாக இருக்கிறாரு, அவராலும் கஷ்டப்படுறாரு. ரெண்டு பேரும் அந்த இப்போ உள்ள மாடர்ன் இன்னைக்கு உலகம் எப்படி, நம்ம இந்திய நாட்டு நிலைமை எப்படி இருக்குது அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் விஜய் சேதுபதி ஆரம்பிச்சா நல்லா. ஒரு லேடி, அவங்க யாருன்னு தெரியல, ஆக்ட்ரஸ், அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. 3 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. டயலாக் இல்லாத மாதிரி தெரியல. டயலாக் இல்லாத கூட படம் நல்லா எல்லாரும் பார்க்கலாம். இல்லை, படம் புரியாத மாதிரி எதுவும் இல்லை, நல்லா புரிய தான் செய்யுது. டயலாக் இந்த படத்துக்கு டயலாக தேவையில்லை. ஏன்னா ஒரு மெசேஜ் மாதிரி தான் சொல்றாங்க அவங்க. நமக்கு எல்லாமே புரியுது, கன்வெர்ட் ஆகுது. நல்லா எல்லாருக்கும் புரிஞ்சுக்கலாம். இந்த படத்துக்கு டயலாக தேவையில்லை. அதான் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் மெயினாக இருக்கு. படத்தை அவர் தான் கொண்டு போறாரு. ப்ளஸ் இவங்க நடிப்பு, விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி டயலாக் எல்லாமே நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. பெரும்பாலும் அவங்க 2 பேரும் ஒன்றா வராங்க. நிறைய சீன்ஸ்ல ஒன்றாவே வராங்க. 2 பேரும் ஈக்குவலாக நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு லேடி வராங்க, அவங்க பேர் தெரியல, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த ஹீரோயின் தான் லேடி, நல்லா அவங்க 3 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இப்போ நாட்டுடைய இன்றைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க சார். நாட்டில் வந்து இப்போ வந்து ஒரு காந்தி அவங்களுடைய பிரின்சிபல் தான் எந்த வேல்யூ இல்லை. அவர் சும்மா ரூபா நோட்லாம் வச்சிருக்கிறாங்களே ஒழிய ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அந்த நல்ல வேல்யூஸ் எதுவும் இப்போ நாட்டில் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஊழல் அதனுடைய மயமாக இருக்குது. அதனால பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் 2 பேரும் பாதிக்கப்படுறாங்க. அரவிந்த் சாமி ஏழையாக இருக்கிறாரு, அரவிந்த் சாமி பணக்காரராக இருக்கிறாரு, விஜய் சேதுபதி ஏழையாக இருக்கிறாரு. 2 பேருமே சமுதாயத்தினால பாதிக்கப்படுறாங்க. படம் கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை. படம் டயலாக் இல்லாத எந்த பிரச்சனையும் இல்லை. படம் எல்லா ஆடியன்ஸும் பிடிக்கும். ஆனால் உள்ள வரணும், உள்ள வந்து வந்தானே பிடிக்கும். அவ்வளோ விளம்பரம்லாம் இருக்க மாதிரி தெரியல படத்துக்கு. உங்களை மாதிரி ஆளுங்க இது பண்ணீங்கன்னா படம் வருவாங்க. படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு மெசேஜ் நல்லா இருக்கு, நல்ல முயற்சி வேற. டயலாக் எல்லாம் படம் கொண்டு போறாங்கல்ல, அதை போர் அடிக்காம கொண்டு போறாங்க. தேங்க்யூ சார்.